அப்படி நான் என்னோட தவறை மட்டும் உணர்ந்துட்டேன்னு சொன்னான், ஒத்துக்கிட்டேன்னு சொன்னான், அவனை ஒப்படைச்சேன்னு சொன்னான், மீட்டி கூட விரும்பலன்னு சொன்னான், நம்முடைய பாதை லேசான பாதை. ஆனால் பெரும்பாலும் நம்ம அதை உணர்றதும் இல்லை, ஒத்துக்கிறதும் இல்லை, ஒப்படைக்கிறதும் இல்லை. அப்படி நம்மளோட குற்றங்கள் இருக்கும்போது மற்றவங்களுடைய குறைகளை பெரும் குற்றமாக்கி புறம் பேசிட்டு இருக்கக்கூடிய மனதில் தான் இருக்கு. எந்த ஒரு காட்சியை உங்கள்கிட்ட கண்ட காமிச்சாலும், ஒரு செய்தியை கேட்டாலும், அதில் ஒரு குறையை பார்க்கும்போது இது நம்மகிட்ட வேணாம்னு முதல்ல கேட்டுக்கணும். இந்த குறை நம்மகிட்ட இருக்கலாம், அல்லது விதாச்சாரத்தில், அல்லது நாளைக்கு வந்து நான் தெரியாது. அது குற்றமாகி மற்றவங்க பரப்புறதுக்காக கிடையாது. பெரும்பாலும் நம்ம பலகீனங்கள் எல்லாமே எங்கிட்ட பல கேள்விகளை வச்சுக்கிட்டு அந்த கேட்டை உணராமல் இருக்கும் பொழுது மற்றவங்களோட ஒரு குறையை நம்மளை காமிச்சான்னு சொன்னால், இது உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் உணர்ந்து ஒத்துக்கிட்டு மீண்டும் வாங்குங்கிறதுக்காக அல்ல அழகான ஒரு சோதனை ஏற்படுத்தும் பொழுது நான் அது பெருங்குற்றமாக்கி மற்றவங்களோட பரப்பி அவங்களுடைய கணியத்தை குறைச்சு நான் குற்றவாளியா, நம்ம குற்றவாளியா, இதெல்லாம் உணர்ச்சிப்பதன் காரணமாக உணர்ந்துன்னு சொன்னா அதை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மையை பிரித்தறிஞ்சு இந்த தீமையை இருக்க வேண்டாமே, நான் நன்மையில அவங்களையும் வீடு கொடுத்துட்டு அவங்களே நான் பொறுத்து மன்னிக்கிறேன், இது புண்ணியத்தில் ஓடியாது. யார் ஒரு குறையை காமிக்கிறானோ அந்த குறையா அந்த குற்றம் ஆக்கிறாம குறைகள் தேர்தலும் நம்மள்டையும் அது விதத்தில் வித்தியாசம் இருக்குது உணரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாளே வாழ்க்கையில் இந்த குணம் வந்துட வேண்டாம்னு நம்ம கேட்கணும். இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சி பார்க்கும்போது அந்த மாதிரி குறை கிடையாது, ஆனால் நாளை வாழ்க்கை வந்து தெரியாது, இன்னைக்கு நான் பாதுகாப்பு சொல்லிட்டேன், அந்த மாதிரி சூழலுக்கு வந்துட வேண்டாம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நன்மையும் சரி தீமையும் சரி நமக்கு பிரித்து காமிக்கும் பொழுது இதுல குறை சொல்லி குறையாக்கி குற்றமாக்கி மற்றவங்க கணித்து குறைச்சிடணும். அதே போல மற்ற நன்மை நடக்கும் போது அதுல பொறாம கொண்டவங்களாயிரும்.